பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உம்முடைய வருகை நாட்களுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க நீர் தொடர்ந்து சித்தம் கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை வழிபட வந்திருக்கின்ற எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பிரசனம், உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் எங்கள் அனைவரோடும் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய விருந்தில் பங்கு பெற்று உம்முடைய வீட்டாராக எப்போதும் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலைகளில் 48வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 48. Yeah.
நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்கொல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராய் இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பார்த்து சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பார்த்து சுமந்திருக்கிற எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதான் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதான் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கடவுள் திருவலம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சையாதிருப்பாயாக. பிரியமானவர்களே, நாம் இப்போது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இதயத்துடைய மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பாவ அறிக்கை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் முக்கூலியும் சேர்த்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்தருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களையும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம் படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பகுதி 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 21 முடிய. எலியா செய்த அனைத்தையும் பொய்வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு ஈசபேலுக்கு தெரிவித்தான். எனவே ஈசபேல் எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்குள் உன் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லச் சொன்னாள். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பெயர் செபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டுவிட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டுமென பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உமது பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலைநிலம் நோக்கிச் செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகூவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலியாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள்பொழிவு செய். அசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும், ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முத்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேலில் விட்டு வைப்பேன் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக்கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார்.
எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன்பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார் என்பதே பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே சோத்திரம் உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி. வெளிப்பாடு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. வெளிப்பாடு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பின்பு வலிமை மிக்க வேறொரு வானதூதர் கண்டேன். அவர்கள் மேகத்தில் அடையாக அணிந்திருந்தார். அவரது தலைக்கு மேல் ஒரு வானவில் இருந்தது. அவரது முகம் கதிரவன் போலவும் கால்கள் நெருப்பு தூண்கள் போலவும் இருந்தன. திறக்கப்பட்ட ஒரு சிறிய சுருளூட்டை அவர் தம் கையில் வைத்திருந்தார். அவர் தம் வலது காலை கடலின் மீது இடது காலை நிலத்தின் மீதும் வைத்திருந்தார். சிங்கம் கர்ச்சிப்பது போல உரத்த குரலில் கத்தினார். இவ்வாறு அவர் கத்திய பொழுது 7 இடிகள் முழங்கி எதிரொலித்தன. அந்த 7 இடிகளும் முழங்கிய பொழுது நான் எழுத ஆயத்தமானேன். ஆனால் விண்ணகத்திலிருந்து வந்த ஒரு குரல், 7 இடிகளும் சொன்னதை மறைத்துவை, எழுதாதே என்று சொல்ல கேட்டேன். நான் கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்க கண்டன. வானதூதர் தம் வலக்கையை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தினர். விண்ணையும் அதில் உள்ளவற்றையும் மண்ணையும் அதில் உள்ளவற்றையும் கடலையும் அதில் உள்ளவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் கடலின் பெயரால் ஆணையிட்டு, இனி தாமதம் கூடாது. 7ஆம் வானதூதர் எக்காலம் முழங்கி போகும் காலத்தில் கடவுள் தம் பணியாளர்களான இறைவாக்கினர்களுக்கு அறிவித்ததின்படியே அவரது மறைவான திட்டம் நிறைவேறும் என்றார். விண்ணகத்தில் இருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடலின் மீது நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக் கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சுருளேற்றை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றின் கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயின் தேனை போல இனித்தது, ஆனால் அதனை தின்ற பொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்குரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. பாடம் முடிந்தது. தேவனுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருப்பாடல்கள் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 40 முடிய. திருப்பாடல்கள் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 40 முடிய. நுண்ணறிவுக்காக வேண்டல். ஆண்டவரே, உம் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். உம் கட்டளைகளை காட்டும் நெறியில் என்னை நடத்தும், ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தருளும்.
என்னை அச்சுறுத்தும் பழிச்சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதையும். ஏனெனில் உம் நீதி நெறிகள் நலமார்ந்தவை. உம் நியாயங்களை பெரிதும் விரும்பினேன். நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 45 வரை. 39 முதல் 45 வரை. மரியா எலிசபெத்தை சந்தித்தல். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செகரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தின் வாழ்த்தினார். எலிசபெத்தின் கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக சத்திய வேதம் பக்தரின் கீதம் என்ற பாடலை பாடுவோம். காணிக்கையை இறைவனுக்கென்று படைப்போம். சந்தாக் அவர்களையும் இறைவனுக்கென்று படைப்போம். உயரம்
சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, உம்முடைய பிறப்பின் கொண்டாட்டங்களுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வல்லவரே, இந்த நல்ல நாளுக்காக நீர் கொடுத்திருக்கின்ற ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்பதற்காக அருள்நாதராகிய உம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய பாதத்தை நாடி வந்திருக்கின்ற எங்களுக்கு நீர் உம்முடைய வேதத்தை புகட்டும்படியாகவும் அதனூடே எங்களுக்கு தேவையான கருத்தியலை நாங்கள் பெற்றுக்கொண்டு இவ்வுலக வாழ்க்கையில் உமக்கென்று ஜீவிக்கவும் உமக்கென்று எங்களது ஈடுபாட்டினை வெளிப்படுத்தவும் அருள் தாரும். வார்த்தையானவர் மாம்சமானார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அந்த வார்த்தையின் வாழ்க்கையையும் வாழ்க்கையின் வார்த்தையையும் நாங்கள் அதிகமாக புரிந்து கொண்டு உம்மில் நிலைத்து நிற்க இந்த நாளில் உம்முடைய அருள் வார்த்தைகளை தந்து எங்கள் அனைவரையும் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு வாரமும் டிசம்பர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் நமக்கு சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் கொண்டாட்டத்திற்கும் உரிய வாரமாகவே நம்மால் அறியப்படுகின்றது, அனுபவிக்கப்படுகின்றது. கடந்த வாரங்களில் உங்களது இல்லங்களுக்கு பாடகர் குழுவினராக நாங்கள் வந்தபோது நீங்கள் கொடுத்த உபசரிப்பு என்பது அதற்கு அடையாளமாக அர்த்தமாக ஒரு அகராதியாகவே காணப்பட்டது. ஆகவே நம்மை பொறுத்த மட்டிலும் இறைவன் நமக்கு கொண்டாட்டத்தை தந்திருக்கின்றார். அந்த கொண்டாட்டம் என்பது அவரது பிறப்பு சார்ந்தது. அந்த பிறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சந்திருக்கின்ற சிறப்பு என்பது யாராலும் தடுக்க முடியாதது. அதை யாரும் மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் வரலாற்றில் பிறந்தவர், வரலாற்று நாயகர். வரலாறு என்பது யாராலும் அழித்துவிட முடியாது. வரலாறு என்பது பதிவு. அந்த பதிவில் பாலகன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். இத்தகைய ஒரு நிகழ்வோடு நாம் இந்த மாதத்தின் அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் சார்ந்தே இந்த வாரத்திலும் அதே திருமறை பகுதி சார்ந்து இன்னொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளுக்கென்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பு இறை வார்த்தை ஊக்கப்படுத்த இறை தூண்டல் பெற்றது. வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர்ட். கர்த்தருடைய வார்த்தை பக்தர்களுக்கே உரியது. ஒரு இறையியல் வல்லுனர் சொல்லுகின்றார், ஒரு வார்த்தை ரணப்படுத்தும், ஒரு வார்த்தை குணப்படுத்தும். ரணப்படுத்துவதும் வார்த்தை தான், குணப்படுத்துவதும் வார்த்தை தான். நாம் பல நேரங்களில் அதிகமாக சொல்வது வார்த்தைகளை அளந்து பயன்படுத்துங்கள். வார்த்தைக்குரிய அளவுகோல் என்பது இருக்கின்றது. அந்த வார்த்தையின் அளவுகோலை மீறி சொல்லும்போது அங்கு அலங்கோலம் என்பது நமக்காக கொடுக்கப்படுகின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது. அவசரத்தில் அவசியம் இல்லாமல் வார்த்தைகளை சொல்லிவிடுகின்றோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற தலைப்பென்ன? இறை வார்த்தை ஊக்கப்படுத்த இறை தூண்டல் பெற்றது. இறை வார்த்தை என்பது உங்களது வாழ்க்கையில் காணப்படுமே என்றால் அங்கு இறை தூண்டுதல் என்பது காணப்படும். If you are having the word of God, you will have something different as your own stimulation that is from above. மேலிடத்திலிருந்து வரப்பட்ட ஒரு தூண்டுதலாக, ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இறைவனுடைய வார்த்தை காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு வார்த்தை குணப்படுத்தும், ஒரு வார்த்தை ரணப்படுத்தும். இது குணப்படுத்தும், ரணப்படுத்தும். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகள் எத்தனை பேரை குணப்படுத்தி இருக்கின்றது, எத்தனை பேரை ரணப்படுத்தி இருக்கின்றது? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரொம்ப அனாவசியமாக பல நேரங்களில் வார்த்தைகளை போட்டுறோம். ஆனால் இங்கு திருமறை என்ன சொல்கின்றது? கடவுளுடைய வார்த்தை என்பது உங்களை ஊக்கப்படுத்தும், உந்தி தள்ளக்கூடியதாக இருக்கும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு பல பெயர்கள் அனுபவ ரீதியாக அறியப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு சிறந்த வார்த்தை உந்துனர். பரிசுத்த ஆவியானவர் யார்?
அவர் நமக்குள் இருக்கும்போது அவர் நம்மை உந்தி தள்ளிவிடுவார். எதற்கு? உண்மைக்கு நேராக. இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, உண்மையை தெரிந்த யாரும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. உண்மையை தெரிந்தவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தவறு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். முந்தினருடைய பணி என்ன, பரிசுத்த ஆவியானவரின் பணி என்ன? உண்மையை உறுதிப்படுத்துவது, உண்மையை பதிவு செய்வது, உண்மைக்கே உரியவர்களாக மனிதர்களை வழிநடத்துவது. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன சொல்கின்றது? வார்த்தை சாதாரணமானதல்ல, அது அசாதாரணமானது. It is not an ordinary thing. It is something extraordinary. இது சாதாரணமானது அல்ல, இது அசாதாரணமானது. இன்றைக்கு நானும் நீங்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக முக்கியப்படுத்த வேண்டும். இன்னொரு பக்தர் சொல்லுகின்றார், இல்லத்தின் செல்வாக்கு இறைவனின் திருவாக்கு. இல்லத்தின் செல்வாக்கு இறைவனின் திருவாக்கு. எங்கு திருவாக்கு இருக்கின்றதோ அங்கு செல்வாக்கு இருக்கும். இன்றைக்கு நம்மில் பலர் என்ன பண்றோம்? We are totally rejecting the word of God, but we are very particular about receiving something unique in our own life. சிறப்பான காரியங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்கின்றோம். ஆனால் நாம் செய்கின்ற தவறு என்ன? அந்த சிறப்புக்குரிய திறப்பு நம்முடைய உள்ளத்தில் காணப்படுவதில்லை. நம்முடைய இதய கதவுகளை மூடி வைத்துக்கொண்டு, அடைத்து வைத்துக்கொண்டு, இறை வார்த்தைக்கு அனுமதி கொடுக்காமல், இறை வார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நிறை வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றோம். இறை வார்த்தை இருக்கின்ற இடத்தில் தான் நிறை வாழ்க்கை இருக்கும். இறை வார்த்தை இல்லாத இடத்தில் குறை வாழ்க்கை இருக்கும். நன்றாக யோசித்து பாருங்கள். எங்கு இறைவன் இருக்கின்றாரோ அங்கு குறைவு என்பது காணப்படாது. இல்லத்தின் தலைவராக இயேசு இருந்தால் அங்கு இல்லை என்ற வார்த்தை இருக்காது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், சகரியாவின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம், எலிசபெத்தின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம், மரியாளின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம். கடவுளுடைய குறுக்கிடுதல், கடவுளுடைய வார்த்தை அங்கு ஊடுருவுகின்றது. There was a penetration of the word of God in their life. இன்றைக்கு நானும் நீங்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவத்தில் இருக்கின்றோம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்றால் we should have such a penetration of the word of God. அது ஊடுருவும், அது துளைத்து கொண்டு செல்லும். மகனே மகளே, நீ செய்வது தவறு. இதுதான் வார்த்தையின் ஊடுருவல். இன்றைக்கு நானும் நீங்களும் வழிபடுகின்ற ஆண்டவர் யார்? நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்றோமே, அந்த ஆண்டவர் யார்? வார்த்தையானவர் மாம்சமானார், வார்த்தையானவர் வார்ப்பானார், வாழ்க்கையானார். இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் அறியவில்லை, அனுபவிக்கவில்லை என்றால் அலங்கோலமான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு அழகாக இருக்கின்றோம், அருமையாக இருக்கின்றோம், அற்புதமாக இருக்கின்றோம், அதிசயமாக இருக்கின்றோம். அவர் கொடுத்த அன்பளிப்பு, அவர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு இது நம்மால் உண்டானதல்ல. ஆனால் அதே நேரத்தில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தை நமக்குள் இருந்தால் இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர், நம்மை அது ஊக்கப்படுத்தும், நம்மை உந்தி தள்ளும், இறைப்பணிக்கென்று நம்மை வழிநடத்தும். இன்றைக்கு நம்மில் பலர் பல நேரங்களில் இறைவனுடைய வார்த்தையை மழுங்கடித்து விடுகின்றோம், இறைவனுடைய வார்த்தையை தட்டி தூங்க வைத்து விடுகின்றோம். நம்முடைய மனசாட்சி சொல்லும், இறைவன் நம்மோடு பேசுவார், மகனை மகளை நீ செய்வது தவறு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை சைலன்ஸ் பண்ணிடுறோம், அதை அமைதியாக்கிறோம், நீ பேசாத. இன்றைக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து விட்டோம் என்று சொல்கின்றோம். ஆனால் அது நம்முடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இன்றைக்கு அதை சிந்திப்பதற்காகவே இந்த தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி மரியாளின் வாழ்க்கையில், எலிசபெத்தின் வாழ்க்கையில் அந்த வார்த்தையின் திருவிளையாடல் காணப்பட்டது. இன்றைக்கு வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானது. நான் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாகவே ஒரு வார்த்தை குணப்படுத்தும், ஒரு வார்த்தை ரணப்படுத்தும். இல்லத்தின் செல்வாக்கு இறைவனின் திருவாக்கு. எங்கு செல்வாக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அங்கு திருவாக்கு என்பது தேவை. திருவாக்கு என்பது அடிப்படையில் அஸ்திபாரத்தில் ஆணிவேராக இல்லை என்றால் செல்வாக்கு கிடையாது. நீங்கள் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் யார் கடவுள் மேலே பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ, யார் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக. இன்னைக்கு எப்படியும் பணம் வரும், எப்படியும் பதவி வரும், எப்படியும் பகட்டான வாழ்க்கை வரும். ஆனால் படைப்பாளர் பக்கத்தில் இல்லை என்றால் அனைத்தும் பறி போய்விடும். இன்றைக்கு படைப்பாளருக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியில் கடந்த வாரமும் இதே பகுதியை தான் சிந்தித்தோம். இந்த வாரமும் நாம் அதே பகுதியை சிந்திக்கின்றோம். இரண்டு பெண்களுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்ற வார்த்தை என்ன? கடவுளுடைய வார்த்தை. இரு பெண்களும் தங்களது வார்த்தையை வெளிப்படுத்தவில்லை, கடவுளுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார்கள். எலிசபெத்தும்
மரியாளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றார்கள். எலிசபெத்தின் வீட்டிற்கும் மரியாள் செல்கின்றார்கள். அப்போது அவர்களது வயிற்றில் இருக்கின்ற குழந்தையானது துள்ளுகின்றது. இது என்ன துள்ளுதல்? பரிசுத்த ஆவியானவரின் உந்துதல். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான உணர்வுகளும் தெளிவாக இருக்கும். அதில் நாம் தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தெளிவு என்பது நம்மை தெளிவுள்ளவர்களாக உலக வாழ்க்கையில் மாற்றிவிடும். இங்கு மரியாள் செல்கின்றாள், எலிசபெத்தை பார்க்கின்றாள். எலிசபெத் யார்? வயதில் முதியவர், ரொம்ப வயசான பெண்மணி. யார் பார்க்க போறா? இளம் வயது கொண்ட மரியாள் செல்கின்றாள். வாலிப வயதில் இருக்கின்ற பெண்மணி செல்கின்றாள். இருவரும் சந்திக்கின்றார்கள். இருவரும் சந்திப்பதற்கு அடிப்படையில் இருந்த உண்மை என்ன? வெளிப்பாடு. The first point is revelation. They had such a revelation. இங்கு மரியாளையும் எலிசபெத்தையும் நீங்கள் திறனாய்வு செய்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களது வாழ்க்கையில் இந்த வெளிப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெளிப்பாடு என்பது அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? They were very true to God. They had their own faith on God alone. They never gave importance to any other person. They have given importance to God alone. என்ன நடக்குது? கடவுள் மேல் பற்றுறுதி கண்டு கடவுள் மேல் அதிகமாக விருப்பம் கொண்டு இருந்ததினால் கடவுள் அவர்களை தெரிவு செய்கின்றார். எதற்காக தெரிவு செய்கின்றார்? கடவுளுடைய கருவியாக செயல்படுவதற்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காட். They were the instruments of God. கடவுளுடைய கருவிகளாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். அங்கு கடவுளுடைய கருவிகளாக ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்கின்றார்கள். அப்போது அவர்களுக்குள்ளாக அக்களிப்பு இருக்கின்றது, அவர்களுக்குள்ளாக உந்துதல் இருக்கின்றது. அவர்கள் இன்ஸ்பயர் ஆகி அடுத்தவரையும் இன்ஸ்பயர் பண்றாங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்களுக்குள் இந்த இறைவார்த்தையின் ஊடுருவல் இருக்குமே என்றால் நீங்கள் உலகத்தில் உந்தி தள்ளப்பட்டவர்களாக இருக்கும். இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர். நீங்கள் உந்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் மற்றவர்களை இறைவார்த்தைக்குள்ளாக உந்தி தள்ளுவீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துமஸின் நோக்கம் என்ன? மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அனைவரும் ஆடைகளை கொண்டு வந்து படைத்தீர்கள். கடந்த வாரமும் படைத்தீர்கள், பாராட்டுதலுக்குரியது. இது எதை காட்டுகின்றது? we are inspired, so we are inspiring others. Inspired to inspire. நாம் ஊக்கம் பெற்றுவிட்டோம், நாம் ஆக்கம் பெற்றுவிட்டோம். ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு நம்முடைய ஊக்கத்தை கொண்டு ஆக்கமாக அவர்களது ஏக்கத்தை நாம் தீர்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் என்ன? we got the revelation of Lord Jesus. இயேசுவின் வெளிப்பாட்டை நாம் வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றோம். சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு இத்தனை வருடமாக கிறிஸ்தவத்தில் இருக்கின்றீர்கள். ஏன் எவ்வளவோ பள்ளங்கள் வந்தது, மேடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, கண்ணீர்கள் வந்தது, கவலைகள் வந்தது, வியாதிகள் வந்தது. அதன் மத்தியிலும் ஏன் நாம் கடவுளை புறக்கணிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் we had such a unique revelation in our own life. அதேதான் எலிசபெத்தும் மரியாளும் தங்களது வாழ்க்கையில் ரெவலேஷனை பெற்றுக்கொண்டார்கள். யாருக்கு இந்த ரெவலேஷன் வரும், யாருக்கு இந்த வெளிப்பாடு வரும்ன்றது ரொம்ப முக்கியம். if we are maintaining very good relationship with God, if we are maintaining very good affinity with God, we will get the revelation. Without relationship, without affinity, no one can get the revelation of God. உங்களது வாழ்க்கையில் வெளிப்பாடு வேண்டுமா? உங்களது வாழ்க்கையில் கடவுள் இடைப்பட வேண்டும். உங்களது வாழ்க்கையில் வெளிப்பாடு வருவதற்கு உங்களது வாழ்க்கை என்பது அவரோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். அந்த உறவு இருக்க வேண்டும், அந்த உண்மை இருக்க வேண்டும். அப்போது இந்த உந்துதல் என்பது உங்களுக்கு அருளப்படும். இங்கு எலிசபெத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், மரியாளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களது வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற உண்மை என்ன? They were known for their own affinity with Lord Jesus. They were known for their own involvement in the society according to the direction of God. They have given much importance to God alone. இன்றைக்கு நம்முடைய வாழ்வியலில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு மாத்திரம் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் செய்கின்ற தவறு என்ன? we are totally neglecting the word of God. we are not giving importance to the word of God. நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அதை புறக்கணித்து விடுகின்றோம். இந்த வார்த்தை என்பது இல்லாததினால் வாழ்க்கை என்பது வளமற்றதாக நலமற்றதாக மாறிவிடுகிறது. எங்கு வார்த்தை இருக்கின்றதோ அங்கு வளமும் உண்டு, நலமும் உண்டு. அதனால் தான் நாம் சொல்கின்றோம், திருவாக்கு இருக்கின்ற இடத்தில் தான் செல்வாக்கு இருக்கு. திருவாக்கு இருக்கின்ற இடத்தில் தான் செல்வாக்கு இருக்கும். இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை நிறை வாழ்க்கையாக மாற்ற முடியும். இறை வார்த்தை இல்லாமல் நிறை வாழ்க்கை என்பது நமக்கு அருளப்பட முடியும். இன்றைக்கு எலிசபெத்தும் மரியாளும் இறை வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள், இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள், நிறை வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்துகிட்டே இருந்துச்சுல, ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும்ல. அவங்க முகத்தில் அந்த சிரிப்பு, ஒரு பொலிவு இல்லாமல் இருந்திருக்கும்ல. ஏன் குழந்தை இல்லை, எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை, என் குடும்பத்தின் சந்ததி தெரிவதற்கு எனக்கென்று எதுவும் இல்லை.
நாங்கள் எப்படியே கடந்து சென்று விடுவோம், எல்லாம் முடிந்தது என்று இருந்தார்கள். இனிமேல் எதுவும் நடக்காது என்று இருந்தார்கள். எவ்ரிதிங் இஸ் ஹைலி இம்பாசிபிள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எவ்ரிதிங் இஸ் ஹைலி பாசிபிள் when we are giving importance to God. நாம் எதை செய்கின்றோமோ அது கடவுளுடைய சமூகத்தில் இடைப்படும் போது, நாம் தொடர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் போராடி கொண்டிருக்கும் போது, என்னதான் வித்தியாசமான சூழல் இருந்தாலும் கடவுள் நம்மை அதை மாற்றித்தர வல்லவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எலிசபெத் போல், மரியாள் போல் நம்முடைய அர்ப்பணிப்பில் சிறந்தவர்களாக இருக்கும். If you are very much interested to receive the word of God, you should give much importance to your own commitment. அர்ப்பணிப்பு இல்லாமல் இறைவனுடைய வார்த்தை என்பது உங்களுக்கு அருளப்பட மாட்டாது. Without commitment, no one can receive the word of God. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் என்ன சொல்றோம், எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ஆகவே நான் கடவுளை புறக்கணிக்கிறேன், ஆகவே நான் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறேன், நான் ஜஸ்ட் கோயிலுக்கு வரேன். தப்புங்க. உங்களுக்கு வெளிப்பாடு வரவில்லை என்றால் you are something wrong with your own commitment. There is something wrong with your own commitment. இன்றைக்கு நம்முடைய கமிட்மெண்ட் என்பது, நம்முடைய அர்ப்பணிப்பு என்பது களங்கமற்றதாக இருக்க வேண்டும், மாசற்றதாக இருக்க வேண்டும், அது முழுமையானதாக இருக்க வேண்டும். எங்கு அர்ப்பணிப்பு என்பது முழுமையானதாக இருக்கின்றதோ அங்கு இறைவனுடைய வார்த்தை என்பது முழுமையாக கொடுக்கப்படும். எங்கு கமிட்மெண்ட் இருக்கின்றதோ அங்குதான் கடவுளுடைய வார்த்தையினுடைய ஊடுருவல் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடப் போகின்றோம். பண்டிகையின் நாட்களில் நாம் இருக்கின்றோம். பல ஆயத்தங்கள், பல திட்டங்கள், பல நிறைவான காரியங்களை நாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் இந்த வெளிப்பாடு இருக்கின்றதா? Have we got the revelation? நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பாட்டை பெற்றிருக்கின்றோமா? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பல ஆண்டுகளாக இருக்கலாம், இந்த திருச்சபையில் பல ஆண்டுகளாக இருக்கலாம், இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக இருக்கலாம், அழகான அருமையான கிறிஸ்தவ பெயரை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வெளிப்பாடு இல்லாமல் கிறிஸ்தவத்தில் இருக்கின்றோம், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள்ளாக கடந்து வருகின்றோம் என்றால் அது வீணானது, அது அர்த்தமற்றது, அது மேலோட்டமானது, அது உலகம் சார்ந்தது, இறைவனுடைய உறவு சார்ந்ததில்லை. கிறிஸ்துமஸ் என்றால், இயேசுவின் பிறப்பு என்றால், இயேசுவின் வருகை என்றால், அங்கு நாம் பார்க்கின்ற முக்கியத்துவம் என்ன? ரிலேஷன்ஷிப், உறவு தான், அந்த தொடர்பு தான். இன்றைக்கு நம்மில் பலர் தொடர்பு இன்றி, உறவு இன்றி நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் செல்ல முயற்சிக்கின்றோம். That is absolutely wrong. That is not the will of God. அது முற்றிலும் தவறு, அது கடவுளுடைய சித்தம் அல்ல. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாளில் நாம் நம்முடைய உறவை இறைவனோடு புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் எலிசபெத்துக்கும் மரியாளுக்கும் கொடுக்கப்பட்ட வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் வார்த்தை கொடுக்கப்படும். இது நடக்காதுன்னு நினைக்கின்றீங்களா? நடக்கும். நாம் செய்ய வேண்டியது நம்முடைய அர்ப்பணிப்புக்கு, நம்முடைய ஒப்படைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு எல்லா காரியங்களிலும் வார்த்தை நம்மை வித்தியாசமாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கடவுளால் செய்ய முடியும். ஆகவே முதலாவதாக வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வெளிப்பாட்டை சற்றே நாம் யோசித்து பார்க்கும்போது, நாம் கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போடு இருக்கும்போது, சங்கீதக்காரன் அழகா சொல்றார், நீ நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் உனக்கு அருளப்படும். சங்கீதம் 37:5 வாசிங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 37:5. Commit your way to the Lord, trust in Him, and He will act. And He will act. You should not act. There is no need for your own action, but God will act. He will act, but you should commit your ways to God. நீங்கள் உங்களது வழிகளை, உங்களது பாதைகளை, உங்களது பயணங்களை கடவுளிடத்தில் அர்ப்பணித்து விடுங்கள், அவர் செயல்படுவார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கவில்லை என்றால் இந்த வெளிப்பாடு கிடைக்காது. அதே சங்கீதக்காரர் அதே திருப்பாடலில் சொல்கின்றார், 46:10 பார்ப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்துக்கள். Be still and know that I am God. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பல நேரங்களில் இங்கங்கே ஓடுறோம். கொஞ்ச நேரம் அமர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் தியானம் செய்து பாருங்கள். கடவுளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கடவுளுக்குள்ளாக நீங்கள் வந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, இந்த நாட்கள் நமக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும், உண்மையாகவே சந்தோஷத்துக்குரியதாக இருக்கும். இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாத அந்த பெரிய சந்தோஷம், சமாதானம், உள்ளத்தில் அமைதி என்பது இந்த காலங்களில் நமக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே முதலாவது உண்மை வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு கிடைத்தவுடன் மரியாள் சொல்கின்ற வார்த்தை என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. I am the servant of God. After receiving the word of God, she committed herself as the servant of God, as the instrument of God.
கடவுளுடைய திருக்கருவியாக, கடவுளுடைய பணியாளராக தன்னை ஒப்படைத்து விடுகின்றாள். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை செய்வேன். இரண்டாவதாக வேர்ட் ஆஃப் காட் சார்ந்து நாம் யோசித்து பார்க்கும்போது, கடவுள் நாம் இருக்கின்ற நிலையிலேயே நமக்கு வார்த்தையை தருகின்றார். முதல் உண்மை வெளிப்பாடு, வார்த்தை கிடைக்க பெறுகின்றது என்றால் அது வெளிப்பாடு, ரெவலேஷன். இரண்டாவது உண்மை நம்முடைய நிலைப்பாடு. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு அருளப்படுங்க. நம்ம ஏழையாக இருக்கலாம், நம்ம பணக்காரராக இருக்கலாம், நம்ம பதவியில் இருக்கலாம், நம்ம பதவியில் இல்லாமல் இருக்கலாம், நாம் படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நமக்குன்னு யாரும் இல்லாமல் இருக்கலாம், நாம் அனாதையாக இருக்கலாம், நமக்கென்று உறவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்னவோ அதில் நம்மை அவர் அடையாளம் புரிந்து கொள்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்தில் நம்மை அடையாளம் புரிந்து கொள்கின்றார். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அவர் அறிந்து கொள்கின்றார். ஒரு பக்கம் ரெவலேஷன் தரார், இன்னொரு பக்கம் ரெகனிஷன் நமக்கு கொடுக்கின்றார். நம்மை அடையாளம் காட்டுகின்றார், நம்மை அங்கீகரிக்கின்றார். நம்முடைய நிலைப்பாட்டை அவர் புரிந்து வைத்திருக்கின்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கெல்லாம் கடவுள் பேசுவாரா? நான் பெரிய பாவி, நான் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ அவதூறாக நடந்திருக்கேன், நான் அவமானத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறேன். கிடையவே கிடையாது. கடவுளுடைய சமூகத்தில் நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நமக்கு வெளிப்பாடு உண்டு. நம்முடைய நிலைப்பாட்டை அவர் முக்கியப்படுத்துகின்றார். நம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்கின்றார், நம்மை அங்கீகரிக்கின்றார். அந்த ரெகனிஷன் என்பது நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு பல நேரங்களில் நாம் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளை சேர்க்கும் போது என்ன யோசிக்கிறோம்? இந்த ஸ்கூலுக்கு அங்கீகாரம் இருக்குதா? இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைகளை சேர்க்கறதுனால இந்த ஸ்கூலை பற்றி என்ன பெயர் இருக்குது, சமுதாயத்தில் என்ன அடையாளம் சொல்கிறாங்க? இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் சரி, நாம் கடவுளுக்குரியவர்களாக இருந்தால் அவர் நம்மை அங்கீகரிக்கின்றார். நமக்கு பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் இழந்திருக்கலாம், நமக்கென்று உறவு இல்லாமல் இருக்கலாம், நாம் தனி மனிதர்களாக இருக்கலாம், அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் இருக்கின்றார். இன்றைக்கு நானும் நீங்களும் எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் அவர் நம்மை ரெகனைஸ் பண்ணுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரெகனிஷன் என்பது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:38 வாசிங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கு நடந்தது என்ன? யாராலும் முடியாது. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது இது நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம், உலகம் சார்ந்த நிகழ்வு. ஆனால் அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? கடவுளுடைய ஈடுபாடு. நம்மால் முடியாது, ஆனால் கடவுளால் முடியும். கடவுள் எதையும் செய்ய வல்லவர். அவரது கரத்தில் எல்லாம் இருக்கின்றது. அவர் சொல்ல எல்லாம் நடக்கும். இன்றைக்கு நானும் நீங்களும் அதை புரியுதுங்க. அதே அதிகாரத்தில் 48ஆம் வசனம் பார்ப்போங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. மரியாளின் கீதத்தில் மரியாள் தன்னை பற்றிய சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நிலைப்பாடு. நம்ம எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம்? நாம் சமுதாயத்தில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கலாம், ஓதரத்தில் இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம், நாம் உயர்த்தப்பட்டவராக இருக்கலாம். நமக்கு எத்தகைய சூழல் இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாட்டை அவர் பார்க்கின்றார். நாம் உண்மையானவர்களாக கடவுளுக்கென்று அர்ப்பணித்திருக்கும் போது அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய நிலைப்பாடு என்பது நம்மால் அதிகமாக உணர வேண்டிய அவசியமில்லை. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலும் அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆல் ஜென்ரேஷன்ஸ் வில் கால் ஆர் பிளெஸ்ட். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லா சமுதாயமும் எல்லா சந்ததியும் இந்த பெண்மணி ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவதி என்று சொல்வார்கள். காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தை. she got the word of God. இன்றைக்கு நமக்குள் கடவுளுடைய வார்த்தை இருக்குமே என்றால், நாம் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உருவம் என்பது வேறு மாதிரி இருந்தாலும் சரி, அவர் எந்த துருவத்திலும் நமக்கு தேவையான அங்கீகாரத்தை தருவார். நமக்கு தேவையான அந்த நிலைப்பாட்டில் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் என்பது நம்முடைய நிலைப்பாடு சார்ந்தது. நாம் இருக்கின்ற இடத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இடத்தை கொடுக்கும்போது, இடமில்லாமல் இருந்த அவர் நம்முடைய இதயத்திற்குள் பிரவேசிக்கும் போது அந்த இடம் என்பது சிறப்பானதாக மாற்றப்படும். ஆகவே இரண்டாவது உண்மை நிலைப்பாடு. மூன்றாவதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற உண்மை நிறைப்பாடு, ரெப்புடேஷன். ரெவலேஷன் பார்த்தோம், ரெகனிஷன் பார்த்தோம். மூன்றாவதாக பார்ப்பது ரெப்புடேஷன். நம்மை அவர் ஒரு மதிக்கின்றார், நம்ம ஆனர் பண்ணுறார். என்ன ஆனர் பண்ணுறார்? நம்ம இருக்கின்ற இடத்தில் நம்மோடு இடைப்பட்டு நம்முடைய நிலைப்பாட்டை பார்த்து நம்மை நன்மைகளினால் நிரப்புகின்றார். யாராவது ஒருத்தர் 53ஆம் வசனம் வாசிங்களா?
முதலாம் அதிகாரம் 53 லூக்கா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அழகாக சொல்கின்றார், பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார். நாம் ஏக்கத்தில் இருந்தோம், நமக்கு ஆக்கம் என்பது இல்லை என்று தவித்து கொண்டு இருந்தோம். ஏக்கத்தில் இருந்த நமக்கு ஊக்கத்தை தந்து ஆக்கத்தை அவர் நிலைப்படுத்தியிருக்கின்றார். நம்முடைய நிலைப்பாட்டின் உள்ளே அவர் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கை என்பது நிறைப்பாடுடன் இருப்பதற்கு அவர் துணை புரிந்திருக்கிறார். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குதுன்னா எப்படி? அது கடவுள் நம்மை தெரிவு செய்தார். We have given importance to the word of God. That is why we are having such a status, such a honor in the life. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நம்மை அங்கீகரித்திருக்கின்றார், நம்மை ஒரு அந்தஸ்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சூழலில் நம்முடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் கடவுளுக்கு பயப்படுகின்ற பயத்தில் இருக்கும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவத்தை பற்றி நாமே பல நேரங்களில் வித்தியாசமாக உணர வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் வித்தியாசமான சூழல் நம்முடைய கிறிஸ்தவத்தில் காணப்படுகிறது. இதில் மற்றவர்களை குறை சொல்லுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கும். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்மை குறித்து அதிகமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கின்றேனா? நான் இந்த இடத்தில் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கின்றேனா? என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கின்றது? அது சுயநலம் சார்ந்ததாக இருக்கின்றதா, பிறர் நலம் சார்ந்ததாக இருக்கின்றதா, அதில் இறை வார்த்தை என்பது முக்கியப்படுத்தப்பட்டு இருக்கின்றது? இன்றைக்கு நிறைப்பாடு வேண்டுமா? நன்மைகளால் நிறைக்கப்பட வேண்டுமா? நாம் கர்த்தரை மெய்ப்பராக கொண்டவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பராக இருந்தால்தான் நாம் எந்த நாளும் குறைவில்லாமல் வாழ முடியும். இன்றைக்கு குறைவு இருக்கின்றதென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு வார்த்தை குணப்படுத்தும், இறைவனுடைய வார்த்தை எப்போதும் நம்மை குணப்படுத்தும். ஆனால் மனிதர்களுடைய வார்த்தை நம்மை ரணப்படுத்தும். புத்தர் அவர்கள் அதிகமாக தியானத்திற்கே பேர் போனவர்கள். புத்தருடைய தியானத்தில் பல இனிய மொழிகள் அவர் பெற்றுக்கொண்டதாக அவரது புத்தகங்களில் காணப்படுகின்றது. ஒரு முறை அவர் தன் இருக்கையில், அதாவது எப்போதும் இருக்கின்ற இருக்கையில் மரத்தடியில் அமர்ந்திருந்தார், தியானம் செய்து கொண்டிருந்தார். அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும்போது அவரை பலர் வந்து சந்திப்பார்கள். அவர் கண் திறந்து பார்த்தால் மக்கள் இருப்பார்கள். அவர்களோடு உரையாடுவார். தன்னால் முடிந்த ஆற்று பணியாற்றுவார், கவுன்சிலிங் கொடுப்பார். அவ்வாறு ஒரு முறை கண்களை திறந்து பார்க்கும்போது நீண்ட நேர தியானத்திற்கு பிறகு அவர் எதிரே இருக்கின்ற மக்களிடத்தில் சொன்னார், ஆசையே அழிவுக்கு காரணம்னார். ஆசையே அழிவுக்கு காரணம். இதை கேட்டுட்டு இருந்த ஒரு முரட்டு குணம் படைத்த மனிதன் நேரடியாக வந்தான். ஆசையே அழிவுக்கு காரணம், நீ ஆசையாக சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தில் காரி துப்பி விட்டு சென்று விட்டான். அப்போது அவரது சீடர்கள், அருகில் இருந்தவர்கள் அந்த மனிதனை போய் பிடித்தார்கள். பிடித்து அவனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவனுக்கு தண்டனை கொடுக்க முற்பிட்டார்கள். அப்போது புத்தர் சொன்னார், அவனுக்கு வார்த்தை வரவில்லை, செய்கை வந்துவிட்டது. அவனுக்கு வார்த்தைக்கு அறிவு இல்லை, வார்த்தையை சொல்வதற்கு அவனுக்கு வாழ்க்கை இல்லை. ஆகவே என்ன ஆயிடுச்சு? செய்கை. அவர் சொன்னது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை அப்படி தான் துப்புவான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அது அழகாக அந்த இடத்துல சொல்கிறார், அவனுக்கு வார்த்தை வரவில்லை, ஆகவே செய்து விட்டான், விட்டு விடுங்கள். காலங்கள் ஓடினது. 3 மாதங்கள் பொறுத்து அவர் எப்போதும் போல அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற அந்த இடத்தில் தியானம் செய்து கொண்டிருந்தார். மறுபடியும் தியானம் செய்து விட்டு மனிதர்களுக்கு பல அறிவுரைகளை, அறவுரைகளை சொல்லி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அருளுரை இருக்கின்றது, அறிவுரை இருக்கின்றது, அறவுரை இருக்கின்றது. அருளுரைன்றது இறைவனுடைய அருள் சார்ந்து வருகின்ற வார்த்தை. அறவுரைன்றது எத்திக்கல் டீச்சிங். அறிவுரைன்றது இன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கு இத்தனை உரைகள் இருக்கின்றது, நாம் இவற்றையெல்லாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இங்கு அறிவுரை சொல்லி கொண்டு இருக்கின்றார் புத்தர். அதே மனிதன் வந்தான்.
எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா போன தடவை வந்து முகத்தில் காரி துப்பிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. அப்போது அவர் சொன்னது, இவனுக்கு வார்த்தை வரல, வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்போது வந்தான், கிட்ட வந்தோன்னே எல்லாரும் என்ன செய்ய போகிறானான்னு பார்த்துக்கணும். தொப்புன்னு நெடுஞ்சான் கிடையாக விழுந்துட்டான், மண்ணோடு மண்ணாக விழுந்துட்டு அவர் பாதத்தில் அவனுடைய கண்ணீர்கள் நினைக்கின்றது. அவனது கண்களில் இருந்து வந்த கண்ணீர், அந்த தண்ணீர் என்பது அவரது பாதங்களை நனைத்தது. அப்போதும் புத்தர் சொன்னது என்ன? வார்த்தை வரவில்லை, செயல்படுகிறான். வார்த்தை வரவில்லை, அவனுக்கு வார்த்தை வரவில்லை, ஆனால் செயல்பாடு இருக்கின்றது என்று சொன்னான். அந்த செயல்பாடு தான் இந்த செயல்பாடும் செயல்படும். இயேசுவின் பாதத்தில் கண்ணீரால் நினைத்த பெண்மணியை நாம் அறிவோம். இயேசுவின் பாதத்தை தன்னுடைய கூந்தலால், அழகுக்குரிய கூந்தலால் துடைத்த பெண்மணியை அறிவோம். இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலத்தை ஊற்றின பெண்மணியை நாம் அறிவோம். இன்றைக்கு நாம் வார்த்தையை எப்படி வைத்திருக்கணும்? ஒரு வார்த்தை குணப்படுத்தும், ஒரு வார்த்தை ரணப்படுத்தும். இல்லத்தின் செல்வாக்கு இறைவனின் திருவாக்கு. ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, வார்த்தை எங்களை ஊக்கப்படுத்தக்கூடியதாகவும் ஆக்கப்பூர்வமான வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடியதாகவும் உம்முடைய வார்த்தை காணப்படுகின்றது என்பதை சிந்திக்கத்தக்கதாக இந்த நாளில் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிந்தித்த நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்து எங்களது வாழ்க்கையை வெளிப்படுத்த நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச பற்றுறுதியை அனைவரும் சேர்ந்து ஏற்படுவோம். நிச்சய விசுவாச பிரமாணத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவைய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜென்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கிய பரிசுத்த ஆவினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனாக நமக்காக முந்தைய காலத்தில் சிலுவையில் அறியுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்த்து விட்டிருக்கிறார். வீருள்ளவரையும் மரித்துரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தவர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அறிவிப்புகள் வாசிக்கப்படும். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. திருச்சபையின் அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்று காலை வழிபாட்டில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் மரவிழா நடைபெறும். இந்நிகழ்வில் நமது சிறு பிள்ளைகள் பாடல், நடனம், குறுநாடகம் போன்றவை நடத்தி காண்பார்கள். சபையார் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சபையாரின் கவனத்திற்கு தொடர்ந்து அறிவித்த வண்ணமாக ஆலய பயன்பாட்டிற்கு ஒரு சில தேவைகள் உள்ளன. குறிப்பாக சிறிய பெஞ்சுகள் தேவை என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலர் முன் வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் வந்தால் நலமாக இருக்கும். இவற்றின் ஒன்றின் விலை ரூபாய் 4000. கேரல் ரவுண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் கலந்து கொள்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 9/12/2024 திங்கட்கிழமை 5வது பகுதி எம்இஎஸ் சாலை, முதல் குறுக்கு தெரு, நாகாத்தம்மன் கோயில் தெரு, செங்கேனியம்மன் கோயில் தெரு மற்றும் அதனுடைய குறுக்கு தெரு, பலராமன் தெரு, வடக்கு தெரு. 10/12/2024 செவ்வாய்க்கிழமை 6வது பகுதி மேற்கு தெரு, முருகேசன் தெரு, சாலமன் தெரு, செல்லியம்மன் கோயில் தெரு, விஜயரங்கன் தெரு. 11/12/2024 புதன்கிழமை 7வது ஏ பகுதி புதிய பெருங்களத்தூர், தேவநேச நகர், பழைய ஜிஎஸ்டி சாலை, கேகே நகர், குறிஞ்சி நகர்,
மகாலட்சுமி தெரு அண்ட் திலகவதி நகர். 12/12/2024 வியாழக்கிழமை 7வது பகுதி 7வது பி பகுதி காவேரி தெரு, யமுனை தெரு, நர்மதா தெரு விரிவு, ரோஜா தோட்டம், அருள் நகர் அண்ட் பாலாஜி நகர். 13/12/2024 வெள்ளிக்கிழமை 8வது ஏ பகுதி எம்சிசி வளாகம், வினோபா நகர், பூண்டி பஜார், சேலையூர், சிட்லப்பாக்கம், காமராஜபுரம் அண்ட் சந்தோஷபுரம். வருகிற வாரம் 15/12/2024 மாலை 6 மணிக்கு அனைத்து சங்கங்களின் கீதாஞ்சலி அனைத்து ஐத்து சங்கங்களும் ஆயத்தமாக வரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரம் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட, தங்களுடைய பெயரை அறிவிக்க விரும்பாத, தொடர்ந்து 2 வாரமாக கொடுத்த உதவிய அருமையான குடும்பத்திற்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளை காண்பவர்கள் 9/12/2024 அன்று மிஸ்டர் ஆர் ஐவின் பிரகாஷ், மிஸ்ஸஸ் டி.எஸ். அமலா லோவிஸ், செல்வன் ஜே. இவான் ஜோயல் சிங். 10/12/2024 அன்று மிஸ்டர் எஸ். சந்திரசேகரன், மிஸ்டர் ஒய். லூயிஸ், மிஸ்ஸஸ் ஆர். நளினி, செல்வன் காலேப் காட்வின், செல்வன் டி. பிரசன்னா. 11/12/2024 அன்று மிஸ்ஸஸ் ஏ. பௌத்ரா இசபெல்லா, மிஸ்டர் ஜே. தீபக் பிரியன். 12/12/2024 அன்று மிஸ்டர் ஓ. இம்மானுவேல் தங்கவேல், மிஸ்ஸஸ் என். பானுமதி, மிஸ்ஸஸ் ஆர். சாந்தி, மிஸ்ஸஸ் டி. கஸ்தூரி, செல்வன் ஹெச். ஜோஷ்வா அருள்ராஜ். 13/12/2024 அன்று மிஸ்ஸஸ் எஸ். ஜான், மிஸ்ஸஸ் ஆலின் புஷ்பா. 14/12/2024 அன்று மிஸ்ஸஸ் எஸ். நிர்மலா, செல்வன் டபிள்யூ. ஜான் ஸ்டீஃபன், செல்வன் பி. வேல் பாரத். இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் 8/12/2024 அன்று மிஸ்ஸஸ் ஆர். பாக்கியா அண்ட் மிஸ்டர் பி. ரூபன் தம்பதியினர். 14/12/2024 அன்று மிஸ்ஸஸ் எம். பாக்கியவதி அண்ட் மிஸ்டர் எஸ். ஹென்ரிராஜ் தம்பதியினர். இவர்கள் அனைவரின் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். பொருளர் அவர்கள் அறிக்கை வாசித்த பிறகு பாடல் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஆயர் அவர்கள் ஜெபிப்பார்கள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாத பிறப்பு ஆராதனை காணிக்க வரும் 1/12/2024 காலை ஆராதனை காணிக்கை. பொதுவான காணிக்கை 11,780, ஸ்தோத்திர காணிக்கை ரூபாய் 1000, சந்தா 33,750, ஏழைகள் நிதி 6,440, நற்செய்தி பணி 2,870, பெண்கள் ஐக்கியம் 2,850, வாலிப ஐக்கியம் 1,320, ஆண்கள் ஐக்கியம் 3,290, ஞாயிறு பள்ளி 4,370, விடுதிகள் நிதி 1,900, கல்லறை தோட்ட நிதி 3,220, தசம பாகம் 24,490. பில்டிங் ஃபண்ட் பிராமிஸ் கார் வழியாக ரூபாய் 16,600, சந்தா கார் வழியாக ரூபாய் 6,100, ஸ்பெஷல் கவர்ஸ் ஃபார் பில்டிங் ஃபண்ட் ரூபாய் 2,100, கான்ட்ரிபியூஷன் ஃபார் பெஞ்சஸ் ரூபாய் 10,000. மாலை ஆராதனை காணிக்கை. பொதுவான காணிக்கை ரூபாய் 400, சந்தா 1000, பிராமிஸ் கார் வழியாக ரூபாய் 500. ஆக மொத்த காணிக்கை 1,33,980, 1,33,980. கேரல் டோன்ஸ் கலெக்ஷன் 25/11/2024 9th ஏரியா ஏ 8,100 ரூபாய். 26/11/2024 9th ஏரியா பி 10,200. 27/11/2024 9th ஏரியா சி 8,300. 3/12/2024 ஏரியா 1 15,800. 4/12/2024 ஏரியா 2 6,500. 5/12/2024 ஏரியா 3 8,100.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மேலும் ஒரு சில அறிவிப்புகளை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். இன்று மாலை நடைபெறுகின்ற அந்த சிறப்பு கிறிஸ்மஸ் ட்ரீ நிகழ்வில் பெற்றோரும் பெரியோரும் அதிகமாக பங்கு பெறும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகள் எத்தகைய விதத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை சார்ந்து தங்களது கொண்டாட்டங்களை தாளந்துகளை வெளிப்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் பார்த்து அகமகிழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அப்போதுதான் அது பிள்ளைகளுக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே சபையார் அனைவரும் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடந்த நாட்களில் நடைபெற்ற அனைத்து திருச்சபைகள் கீத ஆராதனையில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற்றீர்கள். அவ்வாறு இதிலும் உங்களது ஒருங்கிணைப்பை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அவ்வாறே நம்முடைய ஆண்டு விழா சார்ந்து சிறப்பு கவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கவர்களை வருகின்ற வாரத்தில் நீங்கள் படைக்கும்படியாக அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வெண்மை கிறிஸ்மஸ் என்று போடப்பட்டு இருக்கும், ஒயிட் கிறிஸ்மஸ் என்று போடப்பட்டு இருக்கும். அதில் வருகின்ற தொகையை நாம் அதற்கு பயன்படுத்த இருக்கின்றோம். ஆகவே தாராளமாக நீங்கள் பயன்படுத்தும்படியாகவும் கொடுக்கும்படியாகவும் அன்போடு அழைக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த வாரத்திலும் ஆடைகளை ஏழை எளிய மக்களுக்கென்று நீங்கள் படைத்தீர்கள். தவறியவர்கள் வருகின்ற வாரத்திலும் படைக்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மேலும் கிறிஸ்மஸ்க்காக கேக் கொடுப்பதாக ப்ராமிஸ் பண்ணி இருக்கின்றார்கள். இன்னும் மற்றவர்கள் உதவி செய்ய முன் வருவீர்கள் என்றால் வரவேற்கத்தக்கது. நமக்கு நியூ இயருக்கும் தேவைப்படுகின்றது. ஆகவே தயவுசெய்து இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு கடவுள் நமக்கு செய்த நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் எண்ணி பார்த்து கடவுளுக்கு என்று கொடுப்போம். மனிதர்களை நாம் பார்க்க வேண்டாம், கடவுளை மாத்திரம் பார்ப்போம். கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆகவே தொடர்ந்து நீங்கள் அனைவரும் செயல்படும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகர் குழுவினர்களை நீங்கள் நிறைவாக வரவேற்கின்றீர்கள். அதற்காக திருச்சபை நாயராகிய நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சந்திக்கப்பட இருக்கின்ற இல்லங்களில் இருப்பவர்கள் அவர்களை வரவேற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நாம் நம்முடைய திருவிருந்து ஆராதனையை தொடர் விதத்தில் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 210வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 210. மன்னிக்கவும், வாழ்த்து பாடல் பாடுவோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நினைவு நாட்களையும் கொண்டாடுபவர்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றனர். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எங்களை ஆஸ்வதிக்கின்ற கடவுளாக நீர் எப்போதும் காணப்படுகின்றீர். நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் எங்களது வாழ்க்கையில் அனுமதிக்கின்றீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் இந்த வாரத்தில் எங்களது திருச்சபையில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய அற்புத கரத்தின் கீழ் நாங்கள் கொண்டு வருகின்றோம். பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆஸ்வதியும். ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் அவர்களுக்கு இத்தகைய ஒரு நாள் கிடைக்கப்பெற்றமைக்காக நன்றி செலுத்தவும்.
இந்த புதிய ஆண்டில் அவர்களுக்கு நீர் முன்னோடியாக இருந்து முழுமையான முன்னேற்றத்தை வாழ்க்கை முழுவதும் தருபடியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரும் சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் புதிய ஆண்டில் ஜீவிக்க அருள் தாரும். அவ்வாறு திருமண நிறைவு நாட்களை கொண்டாடுகின்ற தம்பதியர்களையும் உம்முடைய திருக்கரத்தின் கீழ் கொண்டு வருகின்றோம். ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆஸ்துதியும். அவர்களது வாழ்க்கையில் அவர்களது இல்லறத்தில் நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாகவும் அவர்களது இல்லறம் என்பது எப்போதும் நல்லறமாக காணப்பட நீர் தாமே அவர்களது இல்லறத்தின் தலைவராக இருந்து அவர்களை ஆட்கொண்டு ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்படியாக தந்தையே, இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைய நாட்களையும் கொண்டாடுகின்ற அனைவரையும் நீர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளில் 210வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை எண் 210. அப்போது நாம் நம்முடைய காணிக்கையும் சிறப்பு கவர்களையும் ஆடையையும் இறைவனுக்கென்று படைப்போம். சத்திய வேதத்தை தினம் தியானி
சபையார் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் செய்தி மலர் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதில் அனைத்து நிகழ்ச்சி நிரலும் அச்சிடப்பட்டு இருக்கின்றது. தயவுசெய்து அதனை பார்த்து அனைத்து ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த வாரம் காலையில் குடும்ப பாடல் ஆராதனை இருக்கின்றது, நாம் பாட வேண்டும். மாலை நேரத்தில் நம்முடைய ஐக்கிய சங்கங்களின் பாடல் ஆராதனை இருக்கிறது, அதிலும் நாம் பங்கு பெற வேண்டும். ஆகவே நிகழ்ச்சி நிரலை நீங்கள் பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் நம்முடைய திருவிருந்து ஆராதனை தொடர் விதத்தில் நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்பம் பிட்குதல் என்ற பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும் ஆனது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்தங்களை விட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய சமாதானத்தை நாம் ஒருவரோடு ஒருவர் கைக்குலுக்கி பகிர்ந்து கொள்வோம். நின்ற வண்ணமாக ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாஸ்தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதியதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயினும் அவர் மூலமாக உம்மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஆமேன். அனைவரும் இணைந்து சொல்வோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீடர்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அமர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியும் அவைகளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோதும் புது சிருஷ்டின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரவசமை அனைத்தோடும் நாங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவருக்கு மகிமை உண்டாவதாக என்ற டேடாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நாமத்தினாலே வந்தவரும் அறிவுமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்தில் ஓசன்னாம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு அள்ளினாரே. இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காம் அநேகருக்காம் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, முது மரணத்தை நினைவு கூறுகிறோம், முது உயிர்த்தெழுதலை அறிக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து முது அடியாராகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்ததை செய்கிறோம். அவர்கள் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆஸ்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முது பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி
விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தொலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு நம்முடைய குடும்ப ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் திரும்ப ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைவிலே. ஆமேன். நாம் நம்முடைய தகுதியின்மை உணர்ந்து தொடர்ந்து வருகின்ற ஜெபத்தையும் இறைவனுடைய பார்வையில் உண்மையாக ஏறெடுப்போம். அனைவரும் இணைந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்றத்தை நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேசின் கீழ்விலும் துணிக்கைகளையும் பொறிக்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்போதும் இரக்கம் செய்கிற லட்சன்முடைய மாறாதாண்டவராயிருக்கிறேன். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மாவும் சுத்தமாகி எப்போதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்துகிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். திருவிருந்தில் பங்கு பெற உங்களை அன்போடு திருமேசின் அருகில் அழைக்கின்றேன்.
அமர்ந்த வண்ணமாக திருவிருந்தில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் கைகளை உயர்த்தும்படியாக அன்போடு அழைக்கின்றனர். திருவிருந்தில் பங்கு பெற்ற நாம் அமைதியாக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையுடைய பசுநாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவாழ்வும் மறவாதே. ஆமென். அன்பின் தந்தையே, புதியதொரு வாரத்தை நீர் எங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்திருக்கின்றீர். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை அர்த்தத்துடனும் ஆழத்துடனும் நாங்கள் கொண்டாட நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையும் தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய வார்ப்புகளாக எங்களது வாழ்விடங்களிலும் எங்களது அலுவலகங்களிலும் உம்மை வெளிப்படுத்த அருள் தாரும். இந்த நாளிலும் ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் உம்முடைய திருவுள சுத்தத்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் சிறப்பாக அமைய நீர் அருள் தாரும். அவ்வாறே தந்தையே, தூர தேசத்திலும் தூர இடத்திலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். நீர் தாமே அவர்களுக்கும் இந்த நாளில் உம்முடைய வழிநடத்தலை தந்து இந்த கொண்டாட்டங்களுக்குரியவர்களாக அவர்களும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள அருள் தாரும். வியாதி படுக்கையிலும் சுகவினத்திலும் மருத்துவமனையிலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த நாளின் வழிநடத்தலை தாரும். குறிப்பாக ஆரை அம்மையார் அவர்களுக்காக ஓமந்தூர் மருத்துவமனையில் இருக்கின்ற அவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கு நீர்த்தாமை பரிபூர்ண சுகத்தை தந்து அவர்கள் வீடு திரும்பவும் உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும் அருள் தாரும். ஆண்டவரே, வரை தடைப்பட்ட அனைத்து மக்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த மாதம் என்பது சிறப்பாக அமைய அவர்கள் தங்களையே ஈடுபடுத்தி கொள்ள அருள் தாரும். எங்களது குடும்பத்தின் பெற்றோருக்காக, வயதில் முதியோருக்காக, பெரியோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும். தேவைகளையும் அவசியங்களையும் நீர் சந்தித்தலும். அவ்வாறே எங்களது குடும்பத்தின் ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்களை நீர் வழிநடத்தும். அவர்கள் செய்கின்ற பணிகளிலும் பயணங்களிலும் உடனிருந்து தேவையான பாதுகாவலையும் பராமரித்து தந்து அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ அருள் தாரும். எங்களது குடும்பத்தின் பெண்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். பெண்களை நீர் அதிகமாக ஆஸ்வதியும். அவர்கள் ஈடுபடுகின்ற அனைத்து துறை பணிகளிலும் நீர் அவர்களுக்கு துணையாகவும் தூணாகவும் இருந்து எந்த நாளும் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது குடும்பத்தின் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, காலம் என்பதும் கவர்ச்சி என்பதும் அவர்களுக்கே உரியதாக காணப்பட்டாலும் நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தராகிய நீர் பெரியவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் உம்முடைய திருக்கரத்தை பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து பயணிக்க அருள் தாரும். எங்களது பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று வாலிப பிள்ளைகளை கொண்டிருக்கின்ற பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அத்தகைய குடும்பத்திலும் நீர் குறுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற வரனை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது குடும்பத்தின் சிறு பிள்ளைகளை அதிகமாக ஆஸ்வதியும். இன்று மாலை அவர்கள் நடத்த இருக்கின்ற அந்த சிறப்பு வழிபாட்டையும் நீர் ஆஸ்வதித்தாரும். அனைத்திலும் பிள்ளைகள் பங்கு பெற்று உம்முடைய திருப்பெயரை உயர்த்த நீர் அருள் தாரும். சிறு பிள்ளைகள் பிஞ்சு உள்ளங்கள் நஞ்சற்ற உள்ளங்களாக வாழ்க்கையில் வளர நீர் உம்முடைய வார்த்தையை தந்து வழிநடத்தும். அன்பின் தந்தையே, இந்த நாளிலும் சற்று சுகவீனமாக இருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களும் கிறிஸ்மஸ் ஆராதனைகளிலும் நியூ இயர் ஆராதனையிலும் பங்கு பெற நீர் அவர்களுக்கு அருள் புரியும்படியாகவும் அவர்களை ஆஸ்வதிக்கும்படியாகவும் ஆரோக்கியத்திற்குள்ளாக வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, திருமணமாகி எங்களது வாழ்க்கையில் குழந்தை இல்லை என்று உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே நீர்த்தாமே அத்தகைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் குறுக்கிட்டு அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாகவும் மழலை செல்வத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்போதும் தந்தையே, நாங்கள் உலகத்திற்குள்ளாக புறப்பட்டு செல்ல இருக்கின்றோம். உலகத்தில் இருந்தாலும் நாங்கள் உமக்குரியவர்களாக ஜீவிக்க அருள் தாரும். மாலை நேரத்தில் நடைபெற இருக்கின்ற வழிபாட்டிலும் நாங்கள் பங்கு பெற நீர் எங்களை உற்சாகப்படுத்தும். உம்முடைய திருப்பணிக்கென்று நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கையை நீர் ஏற்று ஆசீர்வதித்து அங்கீகரித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது விண்ணப்பங்கள், தேவைகள், அவசியங்கள், வேண்டுதல்கள் அனைத்தையும் உம்முடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர்த்தாமை அனைவருக்கும் அனைத்திலும் உம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளின் சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சித்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பசுத்தாவியாகிய சவ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நாம் அனைவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளில் 53வது பாடலை பாடுவோம். பாமாலை எண் 53.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம்.